என் அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய விக்டோரியஸ் மினிஸ்ட்ரீஸ் பைபிள் இன்ஸ்டிடியூட்டை குறித்து மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். விசேஷமாக அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய பிரதான கிருபையினால் 11வது பேட்ச், அதாவது 11வது அணி இந்த ஜனவரி மாதம் கடைசி வாரத்தில் துவங்க இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாட்கள் தான், இன்னும் ஒரு வார காலம்தான். எனவே இதை பார்க்கிற நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரியே ஆன்லைனில் நீங்கள் படிக்கலாம். ஆன்லைன் மூலமாக இந்த விக்டோரியஸ் மினிஸ்ட்ரி பைபிள் இன்ஸ்டியூட்டில் BTH 3 ஆண்டுகள் நீங்கள் படிக்க வேண்டும். தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் வேலைக்கு போயிட்டு வந்து நைட்டில் நமக்கு 7:15 மணிக்கு நீங்கள் லாகின் பண்ணால் போதும். அதற்கு பின்பாக சுமார் 1.5 மணி நேரம் நமக்கு வகுப்புகள் நடக்கும். வாரத்தில் 2 கிளாஸ் தான். நல்ல திறமையான ஃபேக்கல்டிஸை வைத்து நடத்துகிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, அநேகர் கர்த்தருடைய ஊழியத்திற்கு தங்களை அர்ப்பணித்து ஊழியம் செய்து வருகிறார்கள். எனவே இன்றைக்கு இந்த கீழே காண்கிற இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுக்கு தெரிந்தவங்க யாராவது இருந்தாங்கன்னா அவர்களுக்கும் இதை குறித்து சொல்லுங்கள். இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நம்ம அட்மிஷன்ஸை முடிக்கணும். எனவே உங்களுக்கு நல்ல வாய்ப்பு, பயன்படுத்தி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் ஊழியத்தில் அவர் நாட்கள் எடுத்து வல்லமையாய் பயன்படுத்துவாராக. God bless you. என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய முத்து எனும் இந்த சிறிய தியானத்தின் மூலமாய் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரியமானவர்களே, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் கிறிஸ்தவ ஜீவியத்தில் எப்படி வளரணும் அப்படின்றத நம்ம தியானிச்சுட்டு வரோம். நாம் புருஷர்களாக இருக்க வேண்டும் அப்படின்றத நம்ம தியானித்தோம். குழந்தைக்கேற்றவைகளை விட்டு விடுவோம், கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சி நமக்கு கிடைக்கட்டும், வசனத்தை பற்றி கொள்வோம் அப்படின்னு நேற்று தினத்தில் தியானித்தோம். இன்னைக்கு மறுபடியுமாக 1 Corinthians 13:11 வாசிக்கிறேன். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷனான போதோ குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விட்டேன். நான் புருஷனான போதோ, அப்போ புருஷனுடைய அனுபவம் குழந்தைக்கேற்றவைகளை ஒழித்து விடுகிற அனுபவம். குழந்தை காரியம் ஒருவேளை அது என்னதான் அது பேசினாலும் அது குழந்தைத்தனம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது அந்த ஒரு குழந்தை ஒன்று பேசிச்சு அப்படின்னா அதை ஒரு பெருசாக அதை வேல்யூ பண்ண மாட்டோம் இல்லையா? அது ஏன்னா அது யோசித்து பேசிச்சா, அது சும்மா பேசியிருக்கோம் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் புருஷனான பொழுதோ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அந்த தரம் உயரணும். அந்த உயர்த்தப்பட்ட தரத்துக்கு யாக்கோபின் நிருபத்தில் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை இன்றைக்கி நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். யாக்கோபு 3:2, நாம் எல்லாரும் அநேக விஷயங்களில் தவறுகிறோம். ஒருவன் சொல் தவறாதவனானால் அவன் பூரண புருஷனும் தன் சரீரம் முழுவதையும் கடிவாளத்தினாலே அடக்கி கொள்ளக்கூடியவனுமாய் இருக்கிறான். அவன் சொல் தவறாதவன். அப்போ புருஷன் யார்? புருஷ லட்சணம் என்ன? அப்போ புருஷன் என்றால் சொல் தவறாதவன். இதுதான் இன்னைக்கு நம்மகிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நான் வளர்ந்துருக்கிறேன், எத்தனை வருஷம் கிறிஸ்தவன் தெரியுமா, எத்தனை வருஷமாக நான் ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன் தெரியுமா, எத்தனை வருஷம் போகிறது என்பது அல்ல, எத்தனை வருஷம் கிறிஸ்தவர்களாக இருப்பது என்பது அல்ல. ஒரே மாதத்தில் பூரண புருஷர்களாக வாழ்கிறவர்களும் உண்டு. இது வருடத்தை பொறுத்தது அல்ல, உங்களுடைய இத்தனை ஆண்டு நீண்ட பயணம் அப்படின்றதை பொறுத்தது அல்ல. குணநலங்கள் மாறி இருக்க வேண்டும். அதில் மிக முக்கியமாக இங்கே பார்க்கிறோம், இந்த 2வது வசனத்தில் சொல் தவறாதவன் தான் புருஷன். நம்ம எத்தனை முறை ஒரு வார்த்தையை பேசிட்டு சொல் தவறி இருக்கிறோம்? யோசித்து பாருங்களேன். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் யாருக்காவது எதையாவது வாக்கு கொடுத்துட்டு அந்த வாக்கை நீங்கள் மாற்றி இருக்கிறீங்களா? சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏற்றாற் போல நீங்கள் வார்த்தையை மாற்றி பேசுகிற பழக்கம் உங்களுக்கு உண்டா? தேவைக்குன்னா ஒரு வார்த்தையை சொல்லி அதுக்கப்புறம் அந்த வார்த்தையை மாற்றுறீங்களா? ஒரு நாளும் ஒரு வார்த்தையை வாய் திறந்து சொல்லிட்டீங்கன்னா நஷ்டம் வந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டும். நஷ்டம் வந்தாலும் அந்த உறுதிமொழியில் நிற்கணும். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பூரண புருஷனுடைய அழகு. பிரியமானவர்களே, நிறைய பேர் இன்னைக்கு வாயை திறந்து வாக்கு பண்ணுவார்கள். வாக்கு பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் அதை செஞ்சிருவேன், இதை செஞ்சிருவேன். ஆனால் அதுக்கப்புறம் அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க. அதில் அர்த்தம் என்ன தெரியுமா? இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரலைன்னு அர்த்தம். நான் அடிக்கடி சொல்லுவேன், ஆண்டவர் நம்மை பார்க்கும்போது ஒரு 13 வயசு குழந்தை 1 வயசு குழந்தையை போல தவழ்கிற அனுபவத்தை நம்மிலே காண்பார் என்றால் தகப்பனுடைய இருதயம் எவ்வளோ வலிக்கும் தெரியுமா?
யோசித்து பாருங்களேன். இன்னும் குழந்தை 3 வயசு ஆயிடுச்சு பிரதர், நடக்கவே இல்லை, படுத்த படுக்கையாக இருக்குது, இன்னும் அதுக்கு பேம்பர் கட்டுறோம் அப்படின்னா தகப்பன் தாய்க்கு எப்படி இருக்கும்? யோசித்து பாருங்கள். அந்த குழந்தை அந்த வயசுக்கு ஏற்ற வளர்ச்சி வந்துக்கிட்டே இருக்கணும். முதல் வருஷத்தில் குழந்தைய ரசிச்சிருக்கலாம், குழந்தைய பார்த்து கொஞ்சிருக்கலாம். ஆனால் 13 வயசில் அதே ரசனையும் அந்த கொஞ்சலும் வராது. ஏன்னா அந்த வளர்ச்சியை பெற்றோர் எதிர்பார்ப்பாங்க. பரம தகப்பனும் நம்ம வளர்ச்சியை எதிர்பார்த்து ஏமாந்து போகிறாரோ? என்ன காரணம்? சொல் தவறுகிற அனுபவம். நம்ம இன்னைக்கு புருஷன் ஆயிட்டோம் அப்படின்னா சொல் தவறவே கூடாது. வேதத்தில் ஒரு வசனத்தை காண்பிக்கிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 15ஆம் சங்கீதத்தின் 4வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 15:4. ஆகாதவன் அவன் பார்வைக்கு கீழ்ப்பானவன், கர்த்தருக்கு பயந்தவர்களையோ கனம் பண்ணுகிறான். ஆணையிட்டதில் தனக்கு நஷ்டம் வந்தாலும் தவறாதிருக்கிறான். நீங்கள் அப்படி நஷ்டப்பட்டது உண்டா? சொல்லிட்டேன், நஷ்டப்பட்டாலும் நான் இதை செய்வேன். இதுதான் புருஷருடைய அந்த அழகு. கர்த்தர் அந்த கிருபைகளை தருவாராக. இன்னைக்கு இந்த சங்கீதம் 15:4 மனப்பாட பகுதியாக குறித்து கொள்ளுங்க. பொருத்தனை பண்ணி நிறைவேற்றாமல் இருந்திருந்தா தீர்மானம் எடுத்து மன்னிப்பு கேட்டு பொருத்தனையை செய்யுங்க. பொருத்தனை செய்து நிறைவேற்றாத விட பொருத்தனை செய்யாமல் இருக்கிறது நல்லது. அதனால் பொருத்தனையே செய்கிறதில்ல பிரதர் அப்படின்றதும் ஒரு நல்ல சைன் கிடையாது. பொருத்தனையோடு ஜெபியுங்கள், பொருத்தனை செய்யுங்க, பொருத்தனையை நிறைவேற்றுங்க. தேவன் உங்களை பூரண புருஷர்களாக பார்க்க விரும்புகிறார். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே, பூரணத்தை நோக்கி கடந்து போக எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பூரண புருஷர்களாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து மகிமைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.